தோணும். ஏன் கர்த்தர் 13 ஆண்டு காலம் யோசேப்புக்கு இதை அனுமதித்தார் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த 13 ஆண்டு காலம் என்பது ஒரு நீண்ட பயணம். தனிமையிலே எவ்வளவு மனிதர்கள் அவனை சூழ்ந்திருந்தாலும் அவன் குடும்பத்தார் அவனோடு இல்லை என்பதுதான் அவனுடைய வருத்தமாய் இருக்கிறது. இப்படியெல்லாம் நம்ம யோசித்தாலும் நம்மை காட்டிலும் கர்த்தர் அதிகமாய் யோசேப்பை குறித்து யோசித்திருப்பார். ஏனென்றால் அவர் ரொம்ப நல்லவர். என்ன செய்தால் சரியாக இருக்கும் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் கர்த்தர் ஏன் யோசேப்பை அனுப்பினார்? தேவனுடைய திட்டங்களையும் அவருடைய யோசனைகளையும் நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கவே முடியாது. அது நம்முடைய அறிவுக்கு எட்டாததாய் இருக்கிறது. தேவன் ஒருவனை தன் வேலைக்காக அழைக்கிறார் என்றால் அவன் நல்லவனா கெட்டவனா, இந்த வேலையை செய்ய அவன் தகுதி உடையவனா தகுதி இல்லாதவனா என்றெல்லாம் பார்ப்பதில்லை. இந்த தகுதியெல்லாம் யார் பார்ப்பாங்க? உலகப்பூர்வமா ஒரு வேலை